Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்னோட bank balance தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். Being a 21-year-old crypto enthusiast, entrepreneur as well as an investor, நான் எப்பவுமே என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படி லைவாகவே இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். அதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். கிரிப்டோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற ப்ராஃபிட்ஸ்க்கான எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுமா, இல்லை பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் வந்து டேக்ஸ் பே பண்ணால் வந்து போதுமா, அண்ட் என்னோட மணியை நான் அப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபன் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன் பேக்டான ஒரு விலாகாக தான் வந்து இருக்க போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா September 4 அரௌண்ட் 9 AM வந்து ஆகுது. இங்கே பியூட்டிஃபுல் மார்னிங் ஓவர் ஹியர். வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பயங்கரமாகவே இருக்குது. ஸ்கூல்லாம் கூட இன்றைக்கி ஃபங்க்ஷனிங்காக இருக்குது, ஏன்னா மண்டே ஆப்வியஸ்லி. சரி, ஓகே, நம்ம உட்காந்து நிதானமாக எல்லாத்த பற்றியும் ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ செட்டில் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் பெரிய லெவலில் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சதே வந்து இல்லை கைஸ். இது காரணம் என்னென்னா, வி ஆர் கிரிப்டோ ரெபல்ஸ், வி டோன்ட் ட்ரஸ்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ், வி டோன்ட் ட்ரஸ்ட் ஆர் பேங்க்ஸ். நீ யாரையும் நம்ப மாட்டியா அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. லாஸ்ட் 4 years மேலே கிரிப்டோவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா, ஐ மேக் மை பிரெட் அண்ட் பட்டர், இட்லி அண்ட் சாம்பார், இது எல்லாமே கிரிப்டோ மூலியமாக தான் வந்து பண்ணுறது. கிரிப்டோவில் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவில் நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து பண்ணுவேன்ல, அதுவாக இருக்கட்டும், இல்லை ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஐ மேக் மணி இன் கிரிப்டோ அண்ட் ஆஸ் வெல் ஐ கெட் பெய்ட் இன் கிரிப்டோ. அப்படி இருக்கனால நான் கிரிப்டோவில் இருந்து தான் ஐஎன்ஆராக மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சில வாட்டி ஏதாவது இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணேன்னா டேரெக்டாக ஐ கெட் பெய்ட் டு மை பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் என்ன எனக்கு மேஜரான இருக்க விஷயம் என்னென்னா, நான் இப்போ ஒரு மாதம் வந்து ஒரு $300 $500 நான் வந்து விட்ரா பண்ணுறேன்னா, எவ்ரி டைம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ, இல்லை நான் அந்த மாதம் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 5,000 to 10,000 இந்தியன் மார்க்கெட்டில், அது இல்லாமல் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து விட்ரா பண்ணுவேன். இதனால் நான் நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ண முடியாமல் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸாகவும் வந்து இருக்குது. ஸோ இதனால் நான் பெரிய அளவில் பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி வந்து வச்சுக்க மாட்டேன். இது இல்லாமல் நம்ம பேங்க்கில் விட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டணுமா கிரிப்டோவில் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அது எல்லாத்துக்கு முன்னாடி நான் பேங்க் பேலன்ஸ் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் எப்போவுமே 1 lakh மேலே எப்போவுமே என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுக்கவே வந்து மாட்டேன். இப்போது இருக்க கரண்ட்டான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன், இன்வெர்ட்டடாக வந்து வரனால. ஸோ என்கிட்ட 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. இதை தாண்டி எந்த கிரெடிட் கார்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அது யூஸ் பண்ண பெனிஃபிட்லாம் வந்து இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஐ டோன்ட் லைக் டு யூஸ் எனி கிரெடிட்ஸ். இப்போது ஒரு பேங்க்கில் ஒரு அரௌண்ட் 45,000, இன்னொன்று ஒரு 3,000 இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம். நான் பெரிய லெவல் அமௌண்ட்லாம் வந்து வச்சுக்க வந்து நினைக்க மாட்டேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க. இன்றைக்கி டேட் வரைக்கும் அது 10 lakh க்ரோ ஆகிருக்கு. அதில் 2 lakhs நீங்கள் வந்து விட்ரா பண்ணிட்டீங்கன்னா 2022 தானே பட்ஜெட்டில் தானே 30% கிரிப்டோக்கு டாக்ஸேஷனாக இம்போஸ் பண்ணாங்க. இதுக்கு எந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணலான்னு என்ன வந்து கேட்டிங்கன்னா 2 lakhs ஆப்வியஸாக நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறத கட்டாயம் பே பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஐடிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆனது இனிஷியலாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2020 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் டாக்ஸேஷனுக்குள்ளே ஒரு 2023 அந்த மாதிரி டைமில் தான் வந்து வரீங்கடானா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க அசட்ஸ், உங்கள் வீடு, காரு எல்லாமே அந்த உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கொண்டு வருவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஆடிட்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னெல்லாம் அசட்ஸ் வந்து கிரிப்டோஸில் இருக்குதோ அதுவுமே உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் இதெல்லாம் டேலி ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பாருங்கள். இப்படி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணால் போதும். ஒன்ஸ் யூ புக் யுவர் ப்ராஃபிட்ஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட், அந்த டைமில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ நீங்கள் கிரிப்டோலேருந்து விட்ரா பண்ணி கம்ப்ளீட் ஐஎன்ஆரை மாற்றுறீங்களோ அப்போ நீங்கள் உங்களோட கிரிப்டோ டேக்ஸஸ் வந்து பே பண்ணால் அது போதும். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட்டும் வந்து இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு லேண்ட் வந்து செல் பண்ணுறீங்கன்னா அந்த லேண்டுக்கான அமௌண்ட் உங்கள் பேங்க் வந்தோடனே உடனே நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன். பட் கிரிப்டோக்கு அப்படிலாம் வந்து இல்லையாமா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் வந்து சொல்ல நினச்சேன். ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்வே அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபுல் டைம் கிரிப்டோலையும் வந்து இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா POIRம் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன், வல்கன் ஃபோர்ஜ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் காயின். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, POIR வந்து ஒரு மெட்டாவர்ஸ் காயின். ஏன் இது வந்து இப்போ வாங்கியிருந்தேன்னா, ஆக்சுவலாக இதில் நான் ஃப்ரண்ட் ரன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூமுலேஷனில் தான் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். இன்னும் வீக்லிலையும் வந்து பார்க்கும்போது அப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ மார்க்கெட்ஸும் கொஞ்சம் வந்து பம்பாக வந்து சான்சஸ் வந்து இருக்கனால நான் ஃப்ரண்ட் ரன் பண்ணியிருக்கேன். POIR எனக்கு தெரிஞ்சு ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு இங்கேருந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு $6 கூட ஈஸியாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மேபி ஆல்ஸ்லாம் வந்து நல்லா பம்ப் ஆச்சுட்டான்னா இந்த ரேஞ்சிலேருந்தே கூட கொஞ்சம் ஒரு அப்வர்ட்ஸ் மூவ் வந்து இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக காலா அதனாலலாம் பெரிய அளவில் மெட்டாவர்ஸ் காயின்ஸ் வந்து டம்ப் ஆகிருந்தது. உங்களுக்கு மெட்டாவர்ஸ் டாப் பிக்ஸ்க்கான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து சொல்லுங்கள். கைஸ், ஹோப் இந்த மாதிரி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் டேஸில் மெட்டாவர்ஸ் காயின்ஸ் எதெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அதை பற்றி வந்து பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் என்ன டாபிக்ஸ்லாம் வந்து உங்கள் மைண்டில் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end and yeah, bye. Junnu, say hi. Hi Junnu. மினி எங்கடி பாடி கிரிப்டோ பற்றி எதாவது பேசலாம், நம்ம வீடியோ பண்ணலாம் சேர்ந்து. வரமாட்டியா? போயிட்டா கைஸ்.